எந்த மசாலாவும் சேர்க்காம எங்கள் வீட்டில் எப்படி புளிக்குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு பாவக்காய் 200 கிராம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். மசாலா எதுவும் தேய்க்காதனால 5 வரமிளகாய் எடுத்துக்கிறோம், சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். விதை நீக்கி கருவேப்பிலை, மல்லி இலை, தேவையான அளவு புளி கரைசல். இது வீட்டு முறைப்படி சுத்தம் பண்ண புளியினால மண், கல், தூசு துப்பு எதுவுமே இருக்காது, சுத்தமாக இருக்கும். அப்படியே போட்டு கரைச்சி சக்கையை மட்டும் எடுத்தால் போதும். கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டையுமே கலக்கி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருக்காங்க அத்தை. கடுகு, வெந்தயம் போட்டு எண்ணெய் காஞ்ச பிற்பாடு போட்டு நல்லா பொரிய விட்டு, இப்படி நல்லா பொரிஞ்ச பிற்பாடு தான் பாவக்காயை அதில் போட போகிறாங்க. போட்டுட்டாங்க. அது நல்லா 10 நிமிஷம் ஃப்ரை ஆகணும். அது நல்லா மொறுமொறுன்னு நல்லா எண்ணெயிலேயே வெந்துடும். எண்ணெய் இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஆனால் இது 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் சரி, கோதுமை தோசைக்கு சூப்பராக இருக்கும். பாவக்காய் கசப்பு பிடிச்சவங்களுக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சலசலன்னு வெந்துட்டே இருக்குது. அது நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக விட்டுருவாங்க. மொறு பதத்துக்கு முன்னாடியே ஒரு பதத்துக்கு நிறுத்தி, இதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வணக்குவாங்க. வெங்காயத்தை ஏன் நம்ம முதல்ல போடலைன்னா, முதலையே வெங்காயத்தை போட்டுட்டோன்னா வெங்காயம் கருகிடும். ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த பாவக்காய் வேகிறதுக்குள்ளார இந்த வெங்காயம் எல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால கரெக்டாக பதத்தில் எடுக்கணும். முதல்ல பாவக்காய் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறாங்க. முதல்ல பாவக்காய்க்கு கொஞ்சம் போட்டிருப்பாங்க, தேவையான அளவு உப்பு போடுறாங்க. எண்ணெய் பத்தலை, இதுக்கு கொஞ்சம் எண்ணெயாலேயே செய்யணும், தண்ணி அதிகமாக ஊற்ற மாட்டாங்க. லாஸ்ட்டில் புளிக்கரைசல் ஊற்றுவாங்க. அதனால் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டே இருக்காங்க. பாருங்கள், லாஸ்ட்டாக ஆக கைவிடாமல் கிளறிட்டே வந்தோன்னா பாருங்கள் எண்ணெய் இருக்குது. ஆமாம், அது சாதத்தில் வச்சு சாப்பிட்றப்ப யம்மியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, இது நல்லா ஃப்ரை ஆன பிற்பாடு எந்த மசாலாவும் போட தேவையில்லை. புளி கரைசல் ஊற்றுறாங்க. அது நல்லா தளன்னு கொதிச்சு நல்லா வேகணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆயில் நல்லா லைட்டாக மேலே பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு அது நல்லா தண்ணியை வற்ற விடணும். அந்தளவுக்கு அது வெந்ததுன்னா அந்த ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். எப்பவுமே பாவக்காய் புளிக்குழம்புக்கு ஒரு சின்ன கட்டியளவு வெல்லம் போடுவோம். அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கசப்பு, இனிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து வரப்ப அது சாதத்தில் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆனால் அத்தை நிறுத்திடுவாங்க. இதில் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அனைவருக்கும், எனக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க.